தமிழ் தலைவாஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் 12 பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. சொதப்பல் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. ஸ்டார்டிங் 7 கூட இன்னும் செட் பண்ணாம இருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்துல தமிழ் தலைவாஸ்ல ஒரு சில ஹிடன் யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள பத்தி பாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இது நீங்க கேட்ட வீடியோ, சோ மிஸ் பண்ண வேணாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ரீசெண்டா எனக்கு இன்ஸ்டாகிராம்லயும் சரி இல்ல யூடியூப் கமெண்ட்லயும் சரி நீங்க பேச சொல்லி இல்ல நீங்க கேட்கிற கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ தமிழ் தலைவாஸ்ல தீரஜ் பைல்மரியான் ஒரு பிளேயர் இருக்காரு, அவரை பத்தி பேசுங்க, ஏன்னா அவர் செம்ம டேலண்ட், அவர் ஏன் இன்னும் ஆட வைக்காம இருக்காங்க, அவரை பத்தி நீங்களாச்சும் பேசுங்களேன்னு சொல்லிட்டு அவ்வளோ டிஎம்ஸ் எனக்கு இன்ஸ்டால வந்துட்டு இருக்கு. அண்ட் கமெண்ட்ல வேற சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதனாலதான் தீரஜ் பைல்மரியான் மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸ்ல இன்னும் ஆடாம இருக்கிற, ஆட வாய்ப்பு இருக்கிற தமிழ் தலைவாஸ்ல இருக்கிற ஹிடன் யங் டேலண்ட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னும் நீங்கள் இந்த இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்குது, முடிஞ்சால் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணி வச்சிருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட்ல 19 பேர் இருக்காங்க. என்னதான் அவங்க பவன் ஷராவத்தை ரிலீஸ் பண்ணி வெளியவே அனுப்பியிருந்தாலும் அது என்னங்கிறது முழுசாக தெரியாததுனால பவன் ஷராவத்தோட பேர் இப்போதைக்கு லிஸ்ட்ல இருக்கு, டீம் லிஸ்ட்ல இருக்கு. அண்ட் கூடவே அலிரேசா கலீலி இன்ன வரைக்கும் டீம்ல வந்து ஜாயின் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் அவரோட பேரும் வெப்சைட்ல அப்படியே இருக்கு. அப்போ அருள்நந்த பாபு யாருக்கு பதிலாடா எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷால் சகல் அப்படிங்கிற ஒரு பிளேயரோட நேம் இப்போ இங்க கிடையாது. விஷால் சகல் தமிழ் தலைவாஸ் அணியால பிகேஎல் சீசன் 12க்கு ரீடைன் பண்ணப்பட்ட ஒரு பிளேயர், ரீடைன்ட் யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் ரீடைன் பண்ணிருப்பாங்க. அப்படி ரீடைன் பண்ணப்பட்ட விஷால் சகல் அவரோட பேர் இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் ஸ்குவாட்ல கிடையாது. இதை பத்தி நம்ம டீடைல்டா முன்னாடியே வீடியோ போட்டோம், இருந்தாலும் இதுல சுருக்கமா சொல்லிடுறேன். விஷால் சகல் என்ன ஆனாரு, எங்க போனாருங்கிறது எந்த அப்டேட்டுமே இல்ல. அவருக்கு இன்ஜுரின்னு சொல்லப்படுது, பிரச்சனை வித் மேனேஜ்மெண்ட்னு சொல்லப்படுது. எது உண்மைங்கிறது அவங்க சொன்னாதான் நமக்கே தெரியும். சரி, அதை விட்டுருவோம். விஷால் சகலுக்கு பதிலாக தான் அருள்நந்த பாபு உள்ள வந்திருக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு மேனேஜ்மெண்டோட, அதாவது தமிழ் தலைவாசோட டீம் வெப்சைட்ல போத் பவன் அண்ட் அருள்நந்த பாபுவோட பேர் இருக்கும் போது ஸோ இங்க வந்து கண்டிப்பா அது விஷாலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் சொல்றாங்க. சரி, அதை விட்டுருவோம். இது இல்லாம இப்போதைக்கு யங்ஸ்டர்ஸ் கண்டென்ட்குள்ள என்ட்ரி ஆகும். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டியது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர்னு சொல்லுவேன், தருண் துல். ஸோ தருண் துல் வந்து பாத்தீங்கன்னா ரைட் கவர் பிளேயரா பிகேஎல் சீசன் 12க்காக தமிழ் தலைவாசால சைன் பண்ணி எடுக்கப்பட்டார். இவருக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் ரோனக் சொதப்பி இருந்தால் தருண் துல் அந்த இடத்துக்கு பிளேஸ் ஆயிருப்பாரு. இன்ஃபேக்ட் தருண் துல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தமிழ் தலைவாஸ் டீம் கூட நிறைய டிராவல் பண்ணிருக்காரு. ஒரு சில டொமஸ்டிக் டோர்னமெண்ட் தமிழ் தலைவாஸ்க்காக ஆடி இருக்காரு. ஆடினது மட்டும் கிடையாது, அங்க டிராஃபியும் வின் பண்ணிருக்காரு. அப்போ லோக்கல்ல ஒரு சிலர் மேட்ச் பார்த்துட்டுமே எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிருந்தீங்க, ப்ரோ இப்போ தமிழ் தலைவாஸ்ல ரைட் கவர்ல ஆடிட்டு இருக்க ஒரு பையன் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு ப்ரோ, அவர் யாருன்னு கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அது வேற யாரும் கிடையாது, தருண் துல் தான். சோ தமிழ் தலைவாசோட ஜூனியர் டீம்ல ஆடும் போதும், அதாவது அந்த டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடும் போதுமே தன்னை ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஓவரால் அவருக்கு நல்ல ரெக்கார்டுமே இருக்கு கபடியை பொறுத்த வரைக்கும். பட் இப்போதைக்கு ரோனக் ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த தருண் துல்லுக்கு பெருசா வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் 7ல கிடைக்க மாட்டேங்குது. மற்றபடி இஸ் பக்கா பேக்கப். ரோனக் கொஞ்சம் சொதப்பனா கூட தருண் துல்லை தூக்கி அசால்ட்டா பிளேஸ் பண்ணலாம், செம்ம சாய்ஸ். தென் ரோஹித் பெனிவாலுக்கு இப்போ கடைசியா ஒரு சில மேட்சஸ், ஒரு மேட்ச் 2 மேட்ச் வாய்ப்புகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படுது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ரைடர், அதாவது இவங்க சைன் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த நல்ல ரைடர்னு சொல்லுவேன். இந்த பிகேஎல் சீசன் 12 அவங்க எடுத்த என்ஐபிஸ்ல ரோஹித் பெனிவால் கொஞ்சம் நல்ல பிளேயரா நான் பார்த்த வரைக்கும் அவரோட ஸ்டாட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ரோஹித் பெனிவால் கொஞ்சம் இப்போதைக்கு வேகமா இருக்காரு, ஒரு நல்ல யங்ஸ்டர். நிறைய பேர் வந்து அவர் ஆடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அஸ் எ ரைடரா. ஏன்னா ஆல்ரெடி அங்க பவன் ஷராவத் இருந்தாரு, அர்ஜுன் தேஷ்வா இருந்தார், பட் எதுவுமே சரிப்பட்டு வரல. நரேந்திரன் அண்ட் மோயின் வந்து பெருசா ஃபார்ம்ல இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்போ இப்போ விஷால் ஜெகல் ஆட வைக்கலாம்னா அவருமே டீம்ல இல்ல. சோ அந்த இடத்துக்கு ரோஹித் பெனிவால் ஒரு நல்ல சாய்ஸா இருப்பாருன்னு பல பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரோஹித் பெனிவால் இப்போதைக்கு பிராக்டிஸ் கேம்ப்லயுமே நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். சோ அதனால ரோஹித் பெனிவாலுக்கு இதுக்கப்புறம் சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஆல்சோ யோகேஷ் யாதவ், இவருமே இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசல அந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல ஆடினவங்க தான். ஸோ இவருக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ரைடர்ஸ், இந்த மாதிரி ரைடர்ஸுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இவங்கெல்லாம் ஆட வாய்ப்பு இருக்கு, அதுல டவுட்டே வேணா, கண்டிப்பா ஆடுவாங்க. அண்ட் அது இல்லாம அபிராஜ் பவார், இவரும் ஒரு ரைடர் தான். அபிராஜ் பவாருக்கும் அதாவது இப்ப நிறைய ரைடர்ஸ் இருக்கிறதுனால தான் ஸோ அவங்க சைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரே ஒரு டிஃபெண்டர் மட்டும் தான் என்ஐபி எடுத்தாங்க. மற்ற 3
பேரையும் ரைடராக தான் எடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் இது இல்லாமல் ஆக்ஷனில் போய் அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷராவத் தவிர எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரைடர்ஸ் இருக்கிறதுனால தமிழ் தலைவாசில் ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்க தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்படி டக்கு டக்கு நம்ம மாற்றி விளையாட முடியாது. ஸோ அப்ரேஜ் பவரும் ஒரு நல்ல ரைடர் தான். ஸோ இந்த ரோஹித் பெனிவால், யோகேஷ் யாதவ் இவங்களுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த மாதிரி அப்ரேஜ் பவருக்கும் கூடிய சீக்கிரம் சான்சஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இவங்க எல்லாருமே ஆடுவாங்க தான், பட் அதை ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும். ஆடாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கான வாய்ப்பும் அப்படியே டவுன் ஆகும். பட் இருந்தாலும் இவங்க எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான், இப்போதைக்கு பேக்கப்ஸா இருக்காங்க. அண்ட் இது இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃபெண்டர் மோஹித்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு லெஃப்ட் கார்னர் பிளேயர். எஸ், மோஹித் வந்து பாத்தீங்கன்னா நிதேஷுக்கு கொஞ்சம் கூட சளைச்சவர் கிடையாது. செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பிளேயர் தான். ஆல்ரெடி புனரி பல்டன் மாதிரியான டீம்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு மோஹித். இவரோட டேலண்ட் அப்படிங்கிறது அவர் ஸ்டேட்டுக்காக ஆடும் போதும் சரி, அது பிகேஎல் ஆடும் போதும் சரி நல்லாவே எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. பட் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான பிளேயர் கிடையாது. ஸோ அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்திருந்தாருன்னா அவர் ஸ்ட்ரைட்டாக இடம் முடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாசில் நிதேஷ் சும்மா டெரிஃபிக்காக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு கடைசி மேட்ச். ஸோ அந்த மாதிரி ஆடிட்டு இருக்க பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த பிளேயரை கொண்டு வரது அப்படிங்கிறது பெரிய டவுட் தான். ஸோ அதனால மோஹித் மேக்ஸிமம் இல்லை மோஹித் ஃபுல் சீசனும் பேக்கப் தான், பெருசாக வாய்ப்புகள் கிடைக்காது. மேக்ஸிமம் சப்ஸ்டியூட்டாக வருவார். கடைசி மேட்ச் கூட சப்ஸ்டியூட்டாக வந்து ரைடு போயிருப்பார்னு நினைக்கிறேன். பஸ் அவர் செம்மையான டிஃபெண்டருங்க, அன்டவுட்லி நல்ல டிஃபெண்டர். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தீரஜ் பைல்மரி, அதாவது பிகேஎல் சீசன் 11ல ஒரு NIP-ஆ சைன் பண்ணப்பட்ட பிளேயர். பிகேஎல் சீசன் 11ல ஸ்குவாட்ல இருந்த எல்லா பிளேயர்ஸும் அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் இல்ல சப்ஸ்டியூட்டா வச்சு ஆடிட்டாங்க. பட் இந்த தீரஜ் பைல்மரிக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் சீசன் 11ல வந்து ஒரு சில இன்ஜுரி காரணமா தலைவர் டீம் கூடவே இல்லாமலாம் இருந்தாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வேற சைன் பண்ணாங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு தீரஜ் பைல்மரவே சுத்தி. சீசன் 12 அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் சீசன் 12லயும் அதே நிலைமை தான் அவருக்கு இருக்கு. அதாவது ஸ்குவாட்ல இப்போதைக்கு 19 பேரோட பேர் இருக்கு. இதுல ஆல்மோஸ்ட் 18 பேர் ஆடிடுவாங்க. அட்லீஸ்ட் சப்ஸ்டியூட்டாவாச்சும் உள்ள வந்துருவாங்க. ஆனா தீரஜ் பைல்மரிக்கு மட்டும் அது கிடைக்காது. டிசப்பாயின்மெண்ட் தான். தீரஜ் பைல்மரி ஒரு செம்மையான டேலண்ட்டுங்க. அனுமான் ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த அனுமான் ஜம்புக்கு ரொம்ப ரொம்ப பேர் போன பிளேயர் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் அது. ஸோ அதுக்கு வந்து இவர் ஆக்சுவலி பேசிக்கா மகாராஷ்டிராவை சேர்ந்த பிளேயர். அங்க இருக்கிற லோக்கல் டோர்னமெண்ட்லாம் இந்த ஜம்புக்கு இவர் ரொம்ப ஃபேமஸ். இவருக்கு செம்ம ஃபேன் பேஸ் இருக்கு அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். பிகேஎல்ல அவரால் ப்ரூவ் பண்ணவே முடியல இப்ப வரைக்கும். பட் இருந்தாலும் யுவா கபடி சீரிஸ் எல்லாம் அவரோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல ரைடர், நிறைய ஸ்கில் இருக்கக்கூடிய ரைடர், டைனமிக் ரைடர், ரொம்ப வேகமா இருப்பாரு. முக்கியமா அனுமான் ஜம்ப் பாக்கிறதுக்கு நான் ரொம்ப வெயிட்டிங். அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ்லயும் செம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. ஒரு தரமான ஆல்ரவுண்டர். பட் மெயினா ரைடிங்ல போக்கஸ் பண்ணக்கூடியவர். ஸோ இவரை உள்ள இறக்கி விட்டாங்கன்னா டவுட்டே வேணா, செம்மையா இருக்கும். பட் ஆட வைப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆட வச்சா நல்லா இருக்கும். இப்போ இங்க ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க, கேம்ப்ல நல்லா ஆடி இருந்தா ஆட வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இது எல்லாமே கோச்சஸும் மேனேஜ்மெண்ட்டும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நாம எங்க முடிவு பண்ண போறது? நாம எது சொன்னாலும் சொல்லதான் முடியும், நடத்த வேண்டியதெல்லாம் அவங்க தான். ஜஸ்ட் இது நம்மளோட ஒப்பீனியன் அண்ட் நம்மளோட குமரர்களை ஷேர் பண்றதுக்கான இடம் மட்டும் தான். ஸோ உங்களோட விஷயம் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.